இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைய நாளில் கிடைச்ச தமிழ் சினிமா பத்தின எக்ஸ்க்ளூசிவ் கலெக்டிவ் அப்டேட்ஸ் ஒரு கலெக்ஷனா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா, தளபதி 69 ஹச்வினோ டைரக்ஷன்ல உருவாக போகுது அப்படிங்கறதெல்லாம் தெரியும். அனிருத்தோட மியூசிக்கல்ல இருக்க போகுது அப்படிங்கிறது தெரியும்ல. இந்த படத்துல ஃபீமேல் லீடா அப்பர்ணா பாலமுரளி பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்கப்பா. இதுக்கு முன்னாடி சூரிய ரிப்போர்ட்டர் போன்ற படங்கள்லாம் நடிச்சிருந்தாங்கல்ல, அவங்க இந்த படத்துல ஃபீமேல் லீடா பண்ண போறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படிப்பட்ட ரோலா இருக்க போது அவங்களுக்கு இந்த படத்துல அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தரலாம் அப்படிங்கிறதா. இதுக்கு அடுத்ததான் என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியன் 2ல இருந்து இந்தியன் 2வோட ரிலீஸ் டேட் கிடைச்சிருக்குது. ஜூலை 12 அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எஸ், ஜூலை 12 ரிலீஸ் ஆக போகுது. அனிருத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் வரப்போகுதுப்பா, அனிருத்தோட மியூசிக்கல்ல இருந்து அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. எப்ப அப்படின்னா, இன்னும் 2 நாட்கள்ல அப்படிங்கறது சொல்லியிருக்கிறாங்க. ஸோ May 22 அனிருத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் வரப்போகுது. நேற்று தான் ஃபியர் சாங் ரிலீஸ் ஆச்சு. அதுவே வேற லெவல்ல இருந்தது. இந்தியன் 2ல இருந்து என்ன மாதிரி சாங் கொடுக்க போறாரு அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்த்தரலாம் அப்படிங்கிறதா. இதுக்கு அடுத்ததான் என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா, கல்கி 2898 AD அப்படிங்கிற படத்துல கமல்ஹாசன் நடிக்கிறாரு அப்படிங்கறத சொல்லியிருந்தோம்ல. இப்ப இந்த படத்துல ஃபர்ஸ்ட் பார்ட்ல 20 நிமிஷம் வரப்போறாரு அப்படிங்கிற மாதிரியும், செகண்ட் பார்ட்ல சாலிடா 19 மினிட்ஸ் வரப்போகுது. அவருக்கான ஸ்கிரீன் ஸ்பேஸ் இருக்க போகுது அப்படிங்கிற சொல்லியிருக்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா, எப்படிப்பட்ட படமா இருக்க போகுது கல்கி அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துடலாம் அப்படிங்கிறது தான். இதுக்கு அடுத்ததா தங்கலான் படத்தோட ரிலீஸ் டேட் கிடைச்சிருக்குது. படத்தோட ரிலீஸ் ஜூன்ல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா. அடுத்த மாசமே ஜூன் அப்படிங்கறதுனால எப்படிப்பட்ட ரிலீஸா இருக்க போகுது இந்த படத்துக்கு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தரலாம் அப்படிங்கிறது தான். இதுக்கு அடுத்தது என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா, நரேந்திர மோடி இருக்காருல்ல, அவரோட பயோபிக் உருவாக போகுது அப்படிங்கிற மாதிரியும், அந்த படத்துல சத்யராஜ் நரேந்திர மோடி கேரக்டர்ல பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படிப்பட்ட ரோலா இருக்க போகுது அவருக்கு அப்படிங்கிறது. இதுக்கு அடுத்ததா என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா, சூர்யாவோட கங்குவா படத்தோட ரிலீஸ் டேட் கிடைச்சிருக்குதுப்பா. தீபாவளி 2024ல ரிலீஸ் பண்றதா பிளான் பண்ணிட்டு இருக்காங்களாமா. படத்தோட ஒரு கலாம் வேகமா போயிட்டு இருக்குது அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி இருக்க போகுது ரிலீஸ் தீபாவளிக்கு அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்த்தரலாம் அப்படிங்கிறது தான். இதுக்கு அடுத்ததா சூரி இருக்காருல, அவரோட கொட்டுகாலி படம் இன்டர்நேஷனல் ஃபெஸ்டிவல்ஸ்க்குலாம் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கு. இப்போ ஒரு பிலிம் ஃபெஸ்டிவலுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அதுல செலக்ட் ஆயிருக்குது அப்படிங்கிற மாதிரி. என்ன பிலிம் ஃபெஸ்டிவல் அப்படின்னு பார்த்தோம்னா, டிரான்சில்வேனியா இன்டர்நேஷனல் பிலிம் ஃபெஸ்டிவலுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அதுல இந்த படம் செலக்ட் ஆயிருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா. ஆடியன்ஸ், ரொமானியா ஆடியன்ஸ் எப்படி நம்மளோட படத்தை ரிசப்ஷன் பண்ண போறாங்க அப்படிங்கறத. இதுக்கு அடுத்ததா ஃபைனலா என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா, பார்க்கிங் அப்படிங்கிற படம் லாஸ்ட் இயர் டிசம்பர்ல ரிலீஸ் ஆச்சு. மழை காரணமாக இந்த படத்தோட ஆக்குபென்சி ரொம்ப கம்மியாச்சுனாலும் படத்தோட ரெஸ்பான்ஸா நல்லா இருந்தது அப்படிங்கிறது தான். பார்த்தவங்களா இருந்தாலும் சரி, ஓடிடி ரிலீஸ் ரெஸ்பான்ஸா இருந்தாலும் சரி, நல்ல படம் அப்படிங்கிறதா இருந்தது. இப்போ இந்த படத்தோட ஓடிடி ரிலீஸ் ஆகியுமே, இந்த படத்தோட ரிலீஸ் ஓடிடியில் ஆகியுமே, இந்த படத்தோட ரீமேக் ரைட்ஸ் 4 லாங்குவேஜ்ல ரீமேக் ஆகிருப்போகுது. 4 லாங்குவேஜ்ல வித்திருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியும், ஒரு ஃபாரின் லாங்குவேஜ்ல ரீமேக் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஒரு சின்ன படத்துக்கு இவ்வளோ ரெஸ்பான்ஸ் கிடைச்சது பெருமைக்குரியதாக தான் இருக்குது. கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு பார்க்கிங் டீம் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த அப்டேட்ஸ்ல உங்களோட ஃபேவரட் எது அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி அப்டேட்ஸ் நீங்க தொடர்ந்து பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்பதான் நாங்க போற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா வரும்.